ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்ல காரசாரமாக மைதா மாவு பக்கோடா எப்படி நல்ல மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக செய்யலாம் பார்க்கலாமா? 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப்பில் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதே கப்பில் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள், காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவர் ரொம்ப கெட்டியாகவும் பிசையாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வடை சட்டியில் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவை எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக போடுங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்போ நல்லா பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்றா ஒட்டியிருக்கதை உடச்சி விட்டு நல்லா வேக வைங்க. சூப்பரான மைதா மாவு பக்கோடா ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா அனு லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.